வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் Mascurine. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னடா ஒரு கடையே கையில் வச்சுருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஏன்னா ஆயிலி ஸ்கின்னு, ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர்ன்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா தப்பான மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக எண்ணெய் வடிகிற மாதிரி ஆகிடும். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா மாய்ஸ்சரைசருமே இந்த வீடியோக்காக நான் ட்ரை பண்ணதில்லை. எனக்கே பார்த்தீங்கன்னா ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின் தான். ஸோ ஐ நோ த பெஸ்ட். இத்தனை வருஷமாக நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆன மாய்ஸ்சரைசர் தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கான மாய்ஸ்சரைசர் மட்டும் இல்லை, உங்கள் ஸ்கின் நார்மலாக இருந்தாலோ, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலோ, இல்லை உங்களுக்கு லைட்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும்னாலும் இதுலேருந்து நீங்கள் சஜஷன்ஸ் பார்த்துக்கலாம். நான் மென்ஷன் பண்ணி ஆகணும், இந்த வீடியோவில் காட்டுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் என் கை காசு போட்டு வாங்கி ட்ரை பண்ணது. இதில் காட்டுற எந்த ப்ராடக்ட்டுமே ஸ்பான்சர்ட் ப்ராடக்ட் இல்லை. அண்ட் சில பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், லைக் மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுமான்னு சொல்லி. ஸோ அதுக்காக நான் ஸ்பெஷலாக ஆயிலி ஸ்கின்னுக்காகவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள், அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இவ்வளோ மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்கே, இதில் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் எல்லாத்தோட நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை பார்த்துட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அமேசான் லிங்க் நான் கீழே வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாய்ஸ்சரைசர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லாக்டோ Calamine லோஷன். இதை கண்டிப்பாக நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோட ப்ரைஸ் வந்து 75 rupees. இதில் 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்த க்ரீன் கலர், இது வந்து நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். இதிலே வந்து ஒரு பர்பிள் கலர் இருக்கும், அது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது எப்படி இருக்குன்றது நான் இங்கே சைடில் காமிச்சிடுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளே ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கூட ஒரு பிசுப்போ ஆயிலினஸ்ஸே இருக்காது. அண்ட் இதில் ஆடட் பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிங்க் இருக்குது, விச் ஹாஸ் லைக் ஆன்டிஜர்ம் ப்ராப்பர்ட்டி. அண்ட் வந்து நம்ம போஸை அன்க்ளாக் பண்ண ஹெல்ப் பண்ணுமா. போஸ் அன்க்ளாக் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீம் ஏதாவது மூஞ்சில் போடுறோம், அது நம்ம போஸை போய் மூடிக்கிச்சுன்னா அதுதான் பிம்பிள்ஸ் வர ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். பட் இது அப்படி பண்ணாது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் இட் ஹாஸ் ஆலோவேரா, நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்க யூஸ் ஆகும். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. சப்போஸ் லூஸாக மூடி இல்லை மூடி போட மறந்துட்டிங்கன்னா இது உள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து நல்லா நம்ம ஃபேஸில் மசாஜ் பண்ணணும். சப்போஸ் சரியாக மசாஜ் பண்ணாமல் அப்ளை பண்ணாமல் விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்வெட் ஆகும் போது இல்லை வெயிலில் போகும்போது அங்கங்கே இந்த மாய்ஸ்சரைசர் வெள்ளையாக தெரியும், அதுதான் இல்லை இரிட்டேட் ஆகும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கணும்னா நல்லா ஒழுங்காக மசாஜ் பண்ணி விட்டுருணும். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் அண்ட் கிளியர் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மாய்ஸ்சரைசர். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பற்றியே நான் தனியாக ஒரு வீடியோ என்னோட இன்னொரு சேனலில் போட்டிருக்கேன், வேணும்னா அது கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயில் ஃப்ரீ ஃபார்முலா. ஸோ ரொம்ப அது பிசுப்பு எண்ணெய் பசை எதுவுமே இருக்காது. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் கிளாக் போஸ். ஸோ அதனால் உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஆக்னே வராது. அண்ட் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ அது இருக்கிறதுனால உங்கள் பிம்பிள்ஸை வந்து ட்ரை ஆக்க ஹெல்ப் பண்ணும். பிம்பிள்ஸ் புதுசாக வராமலையும் கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணும். இதை வந்து யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குன்னா பெஸ்ட். அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருந்தால் கூட இது ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே லைட்டாக இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் உங்கள் ஃபேஸில். இதில் பிடிக்காத விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லை. பட் இந்த மாய்ஸ்சரைசர் அவ்வளோவா இப்போலாம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த NIVEA ஆலோவேரா ஹைட்ரேஷன் மாய்ஸ்சரைசர் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஆலோவேரா வேரியன்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து லைட் மாய்ஸ்சரைசர் சொல்லி விட்டமின் இ. ஓகே சூப்பர். இதில் இன்னொரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா லைட் மாய்ஸ்சரைசர் சொல்லி விட்டமின் இ வேரியன்ட் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நார்மல் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீமாக ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் இதை நான் அவ்வளோவா யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஆயிலி ஸ்கின் இல்லை நார்மல் டு காம்பினேஷன் ஸ்கின்னா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பெஸ்ட்டாக வேலை செய்யும். அண்ட் நான் மெயினாக இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், என்னதான் நம்ம ஸ்கின் ஆயிலியாக இருந்தாலுமே சில டைம் நம்ம ஸ்கின் வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். லைக் சம்மர் டைம் பார்த்தீங்கன்னா ஓவராக எண்ணெய் வடியும். அண்ட் இந்த ரெய்னி சீசன் கொஞ்சம் குளிர்காலம் அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கொஞ்சம் காம்பினேஷன் ஸ்கின் மாதிரியோ இல்லை ட்ரை ஸ்கின் மாதிரியோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், எப்போ உங்கள் ஸ்கின் வந்து ஓவராக எண்ணெய் வடிதோ அப்போ வந்து ரொம்ப லைட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் இந்த குளிர்காலம் வரும்போது நம்ம ஸ்கின்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசேஷன் தேவைப்படும். அப்போ கொஞ்சம் திக்கான மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணுன்றதும் ஒன்று இருக்குது. லைக் ஆயிலி ஸ்கின்ன்றதுனால உங்கள் மாய்ஸ்சரைசர் திக்காக இருக்கோ தின்னாக இருக்கோ லைக் கொஞ்சமாக தான் எடுத்து நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணணும். ஏன்னா மாய்ஸ்சரைசர்
மாய்ஸ்சரைசர் சில டைம் நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மூஞ்சி எண்ணெய் வடிகிற மாதிரி ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் வந்து நம்ம நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தான் நம்ம செடியிலேருந்து உடச்சி யூஸ் பண்ணுறது. பட் அதில் ஒரு ட்ராபேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம வெளியே போகிறோன்னா அதை அப்ளை பண்ணிட்டு போனால் அது வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமுக்கு நம்ம வெளியே போகும்போது லைக் நம்ம இந்த மாதிரி கடையில் வாங்குகிற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆலோவேரா ஜெல்லில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா இந்த வாவோட ஆலோவேரா ஜெல். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ஷாப்போட ஆலோவேரா ஜெல், அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 கிட்ட வரும். ஸோ அது ரெண்டு தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுதான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் நம்ம ஒரு பட்ஜெட்டில் பார்க்குறோன்றதுனால, பிலோ 100ல் பார்க்குறோன்றதுனால இந்த ஆயுஷ் பிராண்டோட ஆலோவேரா ஜெல் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா பிலோ 100ல் இதுதான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லி தோணுது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். ஆலோவேரா ஜெல்லோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் எக்கச்சக்கமாக இருக்குது. லைக் பிம்பிள்ஸ்க்கு ஆகட்டும், டார்க் ஸ்பாட்ஸ் ஆகட்டும், ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண ஆகட்டும், இல்லை சன்பர்னுக்கு ஆகட்டும், ஸ்கின்னை ஸ்மூத்தாக இருக்குது, க்ளோயிங்காக இருக்காகட்டும், இது மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை பற்றியே நான் தனியாக ஒரு வீடியோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஆயிலி ஸ்கின், ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆலோவேராவோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மற்ற ரெண்டு மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா லைக் 99% பியூர் ஆலோவேரா ஜெல்லாக இருக்கும். அண்ட் ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் எல்லா ஸ்கின் டைப்புமே அப்ளை பண்ணலாம். உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்குது, நார்மலாக இருக்குது, காம்பினேஷன் ஆயிலி, ஆக்னே ப்ரோன் எல்லா ஸ்கின்னுமே உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம். அண்ட் எந்த ஒரு ப்ராடக்ட் புதுசாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஃபுல்லாக அதை பற்றி தெளிவாக பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த கலர் ஆட் பண்ணியிருக்காங்க, க்ரீன் கலர். லைக் நார்மல் ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா வந்து செடியில் இருந்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதுக்கு எந்த கலருமே இருக்காது. சும்மா அந்த மார்க்கெட்டிங்காக அந்த பச்சை கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக இந்த கலர்ஸ், ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் ஸ்கின் கேர் வாங்கும்போது மெயினாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஸ்கின். அண்ட் சில பேர் ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ், ஃப்ரேக்ரன்ஸால் கூட ஸ்கின் வந்து ரியாக்ட் ஆகும், ஏதாவது அலர்ஜி, பிம்பிள்ஸ் எல்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்று தான் எனக்கு இந்த ப்ராடக்ட்டில் பிடிக்காத ஒரு விஷயம். அடுத்து காட்ட போகிற ரெண்டு மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அபவ் 100 பட் ஸ்டில் பட்ஜெட் மாய்ஸ்சரைசர் தான். அது ரெண்டுமே நல்ல மாய்ஸ்சரைசர். ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் அடுத்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா இந்த பாண்ட் சூப்பர் லைட் ஜெல் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் வந்து 150 ருபீஸ் இருக்கும். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா என்னோட கரண்ட் ஃபேவரட் மாய்ஸ்சரைசராக ஆகிடுச்சு. இது வந்து நான் போன ஹால் வீடியோவில், நான் ஸ்கின் கேர் ஷாப்பிங் பண்ண வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் காமிச்சிருப்பேன். இதை நான் 20 டேஸாக யூஸ் பண்ணுறேன். லைக் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் ஆகிடுச்சு. இதோட டெக்ஸ்டர் நான் இங்கே காட்டுறேன். பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணியாக, ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை எடுத்து அப்ளை பண்ண உடனே நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் கூட ஆயிலியாவோ இல்லை பிசு பிசுனோ ஆக்காது. இந்த மாய்ஸ்சரைசரோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஹைட்ரோலானிக் ஆசிட் இருக்குது. அப்படின்னா என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்க அந்த ஷாப்பிங் வீடியோ போய் பாருங்கள். ரெண்டாவது வந்து விட்டமின் இ இருக்குது. அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸுமே யூஸ் பண்ணலாம். லைக் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருக்குன்னா ரொம்ப கம்மியாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணணும். நார்மல் ஸ்கின் ட்ரையாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து அப்ளை பண்ணலாம். பட் ரொம்ப ட்ரையாக இருக்கும், உங்கள் ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீமாக ட்ரையாக இருக்குன்னா இந்த மாய்ஸ்சரைசர் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா இந்த அரோமா மேஜிக்கோட ஜூனிப்பர் பெர்ரி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டேன். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 205 ருபீஸ். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் யூ வாண்ட் லைக் 100% ஃப்ரீ ஃப்ரம் டாக்ஸிக் இன்க்ரீடியன்ஸ், பேரபென்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் அதெல்லாம் இல்லாமல் ஒரு மாய்ஸ்சரைசர் தேடுறீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இதில் வந்து SPF 15 கூட இருக்குது. பட் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு SPF 30 to SPF 50 தேவைப்படும். பட் இருக்கிறது இட்ஸ் குட்ல. அண்ட் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டார்க் ஸ்பாட்ஸும் லைட்டன் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே தண்ணி மாதிரி இருக்கும். ரொம்பவே மாய்ஸ்சரைசர் மாதிரி இல்லாமல் தண்ணி மாதிரி ஒரு சீரம் கன்சிஸ்டன்சியில் தான் இது இருக்கும். அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் யார் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்குது, எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் இல்லை ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் உங்கள் ஸ்கின்னில் வந்து ஆக்னே இருந்தால் லைக் இது ஆக்னே கூட ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆக்னே, பிம்பிள்ஸ், ஆயிலி ஸ்கின்னுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் காமிச்ச எல்லா மாய்ஸ்சரைசருமே என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான மாய்ஸ்சரைசர். இது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் நிறைய மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் சில மாய்ஸ்சரைசர் எனக்கு பிம்பிள்ஸ் வரும், சில மாய்ஸ்சரைசர் மூஞ்சி அப்படியே ரொம்ப எண்ணெய் வடிகிற மாதிரி பண்ணும், சில மாய்ஸ்சரைசர் மூஞ்சி ரொம்ப டல்லாக ஆக்கும். ஸோ நான் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பெஸ்ட்டான மாய்ஸ்சரைசர் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள்.
அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வைக்கிறேன். அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது மாய்ஸ்சரைசர் பிடிச்சிருந்தது, வேறு ஏதாவது மாய்ஸ்சரைசர் சூப்பராக செட் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்ற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு ஐடியா கொடுங்க. லைக் யூ வாண்ட் பெஸ்ட் சோப் வேணுமா, இல்லை பெஸ்ட் ஷாம்பூஸ் பற்றி பண்ணணுமா, என்ன வீடியோ வேணும்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி பண்ண ஃபேஸ் வாஷ் வீடியோ, லைக் பெஸ்ட் ஃபேஸ் வாஷ் வீடியோ பார்க்கணுன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நான் இன்னும் நிறையா வீடியோ பண்ணுவேன். அண்ட் என்னோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. பாய்.